மீண்டும் ஒருமுறை தேவனுடைய வார்த்தையை தரும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த வாரத்துல வேதாகமத்தை நான் எடுத்து வாசிக்கிற நேரத்துல தேவன் ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல என்னோட கூட பேசினார். அந்த வசனத்தை தான் இதுவரைக்கும் இந்த கூடுகையில நான் கலந்து கொள்ளும்படியாக நான் என்னத்தை பேசுவது என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரம் அந்த வசனம் தான் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக எனக்கு ஞாபகத்தில் வந்தது. எனவே அந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி வருகிறவர் என்று சொல்லி அங்க அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இது எங்களுக்காக தேவன் கொடுத்த தனிப்பட்ட வாக்குத்தத்த வசனமாக இருக்குது. இந்த வசனத்தை தான் நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்தபடினாலே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்தின்படி உண்மையாகவே கர்த்தரை தேடி நீதியுள்ள பாதையில நடக்கிறவர்களுக்கு தேவன் செய்யும் வாக்கு தத்தங்கள் இங்க மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துவாராம். நித்தமும் நடத்துவாரு. ஒரு பொழுதும் கூட அவர் எங்களை கைவிடாம நடத்துவாரு. அது மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலங்கள்ல எங்களுடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்போம்னு சொல்லியும் அங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த வேத வசனத்திலிருந்து நான் ஒவ்வொரு பகுதியாக எடுத்து நான் இன்றைக்கு பேச நினைத்திருக்கிறேன். அதே நேரத்துல முதலாவதாக நாங்க பார்க்கிறோம் இந்த வசனத்தின்படி நித்தமும் எங்களை வழி நடத்துவார். கர்த்தர் எங்களை எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் எங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை கைவிட்டார் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நாளும் ஒரு நிமிஷ நேரத்திலும் அவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. அவ்விதமாக அவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு துன்பமான நேரங்களிலும் சந்தோஷமான நேரங்களிலும் அவர் எங்களை என்ன செய்திருக்கிறாரு? வழி நடத்தி வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை மறக்காமல் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. அதே நேரத்துல அங்க ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்படி உள்ளங்கையில அவர் வரைந்திருக்கிறபடினால எங்களை அவர் மறந்து போக முடியுமா? இல்லாட்டி பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அவருடைய உள்ளங்கையில இருக்கிறபடினால அவர் எப்பொழுதும் எங்களை என்ன செய்கிறாரு? பார்க்கிறாரு, எங்களை கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்ப எங்களுடைய சாட்சியோடு கூட நான் இந்த தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் நான் திருமணம் முடித்து இலங்கையில கிழக்கு மாகாணம் இலங்கையில கிழக்கு பகுதியில நாங்க ஊழியத்தை ஆரம்பித்தோம், நானும் கணவரும். அங்க இருக்கிற நேரம் தான் எங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளை தேவன் தந்தாரு. அப்படி அங்க நாங்க 81ஆம் ஆண்டுல இருந்து நாங்க ஊழியம் செய்யற நேரத்துல அங்க யுத்தம் ஆரம்பிச்சிட்டுது. உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும், இலங்கையில 30 வருட காலமாக யுத்தம் இருந்தது. அந்த யுத்தம் ஆரம்பிச்சிட்டது. அப்ப அந்த யுத்த காலங்கள்ல நாங்கள் நாங்க ஆதாயப்படுத்தினவர்கள். நாங்க முதல் தேவனுடைய வார்த்தையை சொல்லி குருசேட் வைத்து எங்களுடைய திருச்சபை தலைவர் குருசேட் வைத்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அவர்களை சந்தித்து முதலாக நாங்கள் ஒரு சிறு கூட்ட ஜனங்களை அங்க நாங்க தேவனுக்கண்டு ஆயத்தப்படுத்தினோம். அப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிற காலங்கள்ல கடுமையான யுத்தம் வந்தது. அப்ப அந்த டைம்ல அவர்கள் என்ன செய்தாங்க? இராணுவத்தினர் சபை மக்கள் இராணுவத்தினர் அவர்களுடைய நடவடிக்கைகளை செய்யும் போது ஒரு இடத்துல ஒரு சிறு கூட்டமாக இராணுவத்தினர் தாக்கப்பட்டார்கள். அப்ப அந்த நேரத்துல அவர்கள் தாக்கியவர்கள் யார் என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்காக
கிராமங்களுக்குள் நுழைந்து அவங்க தேடுற நேரத்துல அந்த ஒரு சிறு கூட்ட மக்கள் ஒரு இடத்துல கூடி ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ராணுவம் வருகிறது, அவங்களுக்கு ஓட முடியவில்லை. அப்ப அந்த நேரத்துல அவர்கள் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சகோதரிகள், 3 பேருடைய குடும்பம். அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு வயது பாலகன், அவன் உட்பட 18 பேரை என்ன செய்தாங்க, ராணுவத்தினர் சுட்டு எரித்து சாம்பலாக்கி அவர்களுடைய வீடுகளையும் எரிச்சு விட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு நாங்க வந்து இந்த ஆரம்பிச்ச சபையே இப்படி போயிடுச்சு. அப்ப இது தொடர்ந்து நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க தொடர்ந்து எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சரியான ஒரு கவலை வந்தது. அந்த அஹ், அவர்கள் எல்லாரும் வந்து சில பேர் வந்து வேதாகமத்தை தான் அவங்க கையில அணைச்சி பிடிச்சு கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய சரீரங்களை, அதாவது அவர்களுடைய மரணித்த சரீரங்களை பார்க்கும்போது அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள். அப்ப நாங்க ஆராதனைக்கு என்னுடைய கடைசி மகன் பிறந்து 28 நாள் நாங்க சைக்கிள்ல தான் போகணும் 5 பேரும். அப்ப நான் வந்து கடைசி மகன் பிறந்து 28 நாளாக இருந்தபடினால நான் அந்த ஆராதனைக்கு போகவில்லை. என்னுடைய கணவரும் மற்ற பிள்ளைகள் 2 பேரும், அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளா ஞாபகத்துல இல்ல, அவங்க ஒரு ஆள் எனக்கு மூத்தவரை கூட்டிக் கொண்டு அவர் சைக்கிள்ல போற நேரத்துல அங்க வந்து அங்கால போகாதீங்க, சில மக்கள் ஊர் மக்கள் சொன்னாங்க அங்கால போகாதீங்க, பிரச்சனைகளா இருக்குது நீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் நாங்க கேள்விப்பட்டோம் இப்படி 18 பேரும் அங்க சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது சபை, எங்களுக்கு அது முதலாவது சபை. அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருந்தது. ஆனா அந்த இடத்துல இப்ப ஒரு திருச்சபை கட்டிடத்தோடு இருக்குது. அதுக்கு பிறகு நாங்க ஒரு 5 வருஷம் 90ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்க ஊழியம் செய்தோம். 8 பேரை நாங்கள் எங்களுடைய வேதாம கல்லூரிக்கு நாங்கள் படிக்கும்படியாக அனுப்பியிருந்தோம். அவர்கள் பலது எங்களுடைய சபை உட்பட வேற வேற சபைகள்லையும் போதகர்களாக இருக்கிறாங்க. அப்ப யுத்த காலங்களுடைய காரியங்களை நாங்க அனுபவித்திருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில. அப்ப அந்த காலங்களிலும் தேவன் எங்களை என்ன செய்திருக்கிறார், நித்தமும் நடத்தி இருக்கிறாரு. யுத்த காலங்கள்ல எங்களை நித்தமும் நடத்தி இருக்கிறாரு. அதே நேரத்துல கொள்ளை நோய்களின் காலத்துல எங்களுடைய வாழ்நாட்கள்ல கொள்ளை நோய் வந்திருக்குது. இந்தியாவுக்கும் வந்தது, இலங்கைக்கும் வந்தது. கொரோனா என்று சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கொள்ளை நோய்களின் காலத்திலும் எங்களுடைய குடும்பங்களை தேவன் என்ன செய்திருக்கிறாரு, வேலையடைத்து காப்பாத்தி இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு நல்லவர் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப அதை யோசிக்கிற நேரத்துல எங்களுக்கு அவரை துதிக்காம இருக்க முடியாது. சரியா? அப்ப கொள்ளை நோய்களின் காலத்துல, ஏராளமான பொருளாதார நெருக்கடிகள் இருந்த காலத்துல, சில நாட்கள்ல வெளியவே போக இயலாது, வீட்டுக்குள்ளே இருக்க வேணும் என்று சொல்லி சட்டம் வந்த நாட்கள்ல தேவன் எங்களை என்ன செய்திருக்கிறாரு, அவர் எங்களை காப்பாத்தி எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரு. நல்லவராக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரு. அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பெரிய ஒரு பஞ்சம் எங்களுடைய நாட்டிலையும் இருந்தது. எங்களுடைய பெருசாக இல்லாவிட்டிலும் ஓரளவு பஞ்ச காலங்கள் இருந்தது. அதே போல உலக நாடுகள் முழுவதிலுமாக பொருளாதார நெருக்கடிகளுக்குள் போனது. ஆனால் தேவன் எங்களை வழிநடத்தினார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தினார். எங்களை தேவைகளை பஞ்ச காலத்திலும் கர்த்தர் எங்களுடைய தேவைகளை கவனித்து நித்தமும் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி எங்களால சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்துல நாங்க வேதாகமத்துல பாக்குற நேரத்துல 1 ராஜாக்கள் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல நாங்க பார்ப்போம்னு சொன்னா ஒரு பஞ்ச காலம் வருகுது. வேதாகமத்துல ஒரு பஞ்ச காலம் வருகிறது. அந்த காலத்துல சாரிபாத்தூருக்கு எலியா போறாரு. அங்க கர்த்தர் சொன்னபடி ஒரு விதவை அவர் சந்திக்கிறாரு. அவளிடம் குடிப்பதற்கு தண்ணி கேட்கிறாரு. அவ கொண்டு வர புறப்படுற நேரத்துல என்ன செய்யறாரு, சாப்பிடுவதற்கு ஏதாவது கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதற்கு அவள் பானையில ஒரு பிடி மாவு மட்டும்தான் இருக்குது. ஒரு பிடி மாவு மட்டும்தான் இருக்கு. கலசத்துல கொஞ்சம் தான் என்ன இருக்குது. அத நாங்க எண்ணெயும் மாத்திரம்தான் இருக்குது. அதை செய்து சாப்பிட்டுட்டு நானுக்கு ரொட்டி சுட்டு சாப்பிடுறாங்கண்டு
செய்து சாப்பிட்டு நானும் என் மகனும் செத்து போகலாம், செத்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்க விறகு பிறகு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவ வந்தேன் அப்படி அப்படின்னு அவ சொல்றா. ஒரு குடி மாதா இருக்குது, கொஞ்சம் என்னதான் இருக்குது, நாங்க சாப்பிட்டுட்டு செத்து போகலாம்னு சொல்லி வந்து அதுக்கு செத்து போயிடுவோம், அதுக்காக விறகு பெருக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றத நாங்க பாக்குறோம். அப்ப எலியா சொல்றாரு அதுக்கு, கர்த்தர் மழையை பெய்ய பண்ணும் நாள் மட்டும் உன் பானையில என்னது உன் பானையில குறைந்து போறதும் இல்ல, உன் கலசத்துல எண்ணெய் வற்றி போவதும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வார்த்தையை நம்பி அவள் போய் எலியா சொன்னபடியே அவருக்கு அங்க அப்பம் செய்து கொண்டு கொடுக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப அங்க எலியா சொன்னபடி மாவும் எண்ணெயும் அவளுக்கு வற்றி போகவே இல்லை. எலியா சொன்னதை நம்பி செயல்பட்ட அந்த விதவை பஞ்ச காலத்துல காப்பாற்றப்பட்டாள் என்று சொல்லி நாங்க வேதாகமத்துல வாசிக்கிறோம். சரியா? அப்ப அது மட்டும் இல்லாம தனது குறைவிலும் அவள் நம்பி எலியாவை போஷித்தாள் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். அது அவளுக்கு நிறைவாக காணப்பட்டது. அந்த இடத்துல அது எப்படி நடக்கும் என்று எந்த வாக்குவாதமும் பண்ண இல்ல, அவருக்கு எந்த வாக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. ஆனா எலியாவின் வார்த்தையை நம்பி நீங்க உங்களுக்கு பஞ்ச காலத்துல உங்களுக்கு குறைவு வராது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நம்பி அவ கீழ்ப்படிந்து செயல்பட்டு அங்க ஆசிர்வதிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். அத போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் எங்களை நித்தமும் வழி நடத்தி வந்திருக்கிறார். எங்களுடைய தேவைகளை சந்தித்து இப்ப யுத்த காலங்கள்லயும் சரி, கொள்ள நோய் வந்த காலத்திலையும் சரி, எங்களை அவர் நடத்தி வந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்நாள்ல பூராவும் அவர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். அப்போ அவள் எலியாவுடைய சொல்லை கேட்டு அங்கே சாரிபாத் விதவை செயல்பட்டது போல நாங்களும் அதிகமான நேரங்கள்ல செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால அப்படி அவசியமாக நாங்க செயல்படுவதற்கு நாங்க யாரை பார்க்க வேணும்? தேவனைத்தான் பார்க்க வேண்டி இருக்குது. சரியா? அப்ப அவர் சொன்னதின்படி செய்வதற்கு அவர் நித்தமும் எங்களை வழிநடத்த வேணும் என்று சொன்னா நாங்க அவரைத்தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு சங்கீதக்காரன் அழகாக 121வது சங்கீதத்துல அவர் குறிப்பிட்டு வச்சிருக்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் எனக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதக்காரன் சங்கீத புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறான். சரியா? இப்ப இந்த வார்த்தை கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துகிறார் என்று சொல்ற நேரத்துல இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் என்னை வழி நடத்துகிறபடினால, கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடினால எனக்கு ஒத்தாசை செய்கிற அவரை நோக்கி நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இரண்டாவது பகுதியாக இந்த வசனத்துல கண்டு கொண்டது என்னன்னு சொன்னா, வறட்சியான காலங்களில அவர் எங்களை திருப்தியாக்குகிறார். மகா வறட்சியான காலங்களில் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். எது வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாம வறட்சியான காலங்கள் இருக்கலாம். ஆனா அப்படியான காலங்கள்ல அவர் எங்களை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த ஆத்மாவை அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆத்மாவை திருப்திப்படுத்தி எங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி நாங்க காணக்கூடியதா இருக்குது. கர்த்தர் எங்களை கைவிடாமல் எங்களை காப்பாற்றுகிற ஒருவராக இருக்கிறாரு வறட்சியான காலங்களிலும். சரியா? அதே நேரத்துல எங்களுக்கு பிரச்சனைகள் நேரத்துல, எங்களுடைய ஆபத்துகளின் நேரத்துல அவர் எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தேவையான பலத்தையும் கொடுத்து எங்களுக்கு நிறைவான
பரிபூரணத்தை பரிபூரணமான காரியங்கள் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரு. எங்களுடைய சூழ்நிலைகள் எவ்விதமான வறட்சியாக இருந்தாலும் வறண்டதாக இருந்தாலும் தேவன் எங்களை வற்றாத நீரூற்றை போல பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. சரியா, நாங்க வேதத்துல பார்ப்போம், அதை பற்றி பார்க்கிற ஆகார் ஆகார் தன்னுடைய நாச்சியாருனால என்ன செய்யப்பட்டிருக்க, விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பிள்ளையும் கொண்டு தன்னை தனியாக அவ போறா. கடைசியில தூரமான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பிள்ளை அழுகிறத நான் காண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ திரும்பி உட்கார்ந்து அழுகிறத நாங்க பாக்குறோம் வேதாகமத்துல. இப்ப அந்த நேரத்துல அங்க தேவன் அவரோட பேசுறத நாங்க பாக்குறோம். அப்ப அந்த நேரத்துல ஒரு நீரூற்று வருகிறதே, அந்த நீரூற்றுல இருந்து தண்ணீர் எடுத்து பிள்ளைக்கு கொடுக்கிறத நாங்க பாக்குறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்குது. இப்ப பாருங்க, வறட்சியான ஒரு நேரம், அங்க தண்ணீர் கொடுத்து அவளை திருப்திப்படுத்துகிறதை நாங்க பாக்குறோம். இப்ப எங்களுடைய காலங்களிலும் அப்படியான எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய திருச்சபைகள்ல அப்படியான வறட்சியான காலங்கள் வரலாம், இருக்கலாம். ஆனா தேவன் எங்களை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு தேவையான பலத்தையும் கொடுத்து எங்களை நிறைவாக வைத்து அவர் எங்களை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. பாருங்க, எலியா இதை பற்றி நாங்க பாக்குற நேரத்துல அவருக்கு என்ன நடந்தது, காகத்தை கொண்டு அவரை போஷித்தார் என்று சொல்லி நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். சரியா, காகம் எப்பொழுதும் விட்டு கொடுக்கிற ஒரு பறவை இல்லை. தனக்கு கிடைக்கிற சாப்பாட்டை மற்றவங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு பறவை இல்லை. ஆனா அந்த பறவை கூடாகவும் என்ன செய்யப்பட்டது, எலியா போஷிக்கப்பட்டதை நாங்க பாக்குறோம். இப்படியாக தேவனுடைய காரியங்களை ஒன்றொன்றாக தியானிக்க நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பலப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பலத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப நான் வாசித்த இந்த வசனத்தின்படி மூன்றாவது காரியமாக நாங்க பாக்குறோம், உன்னுடைய எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். இந்த எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்குது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது இந்த வேத வியாக்கியானம் செய்யறவங்க மத்தியில ரெண்டு விதமான கருத்து இருக்குது. அங்க எங்களுடைய எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார்ன்னு சொல்லிக்கலாம். எங்களுடைய எலும்பை சுற்றி இருக்கிற தசைகளை அவர் நன்றாக வைக்கிறதுக்கு உதவி செய்வார் என்று சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, எங்களுடைய எலும்புகளை அவர் வலிமை உள்ளதாக மாற்றுவார், எங்களுடைய எலும்புகளை அவர் பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்ற ஒரு வியாக்கியானத்தை சொல்றாங்க. ஆனா எது அப்படி இருந்த போதும் எங்களுக்கு தேவன் எங்களுடைய சரீரத்துக்கு பலனையும் தருகிறவராக இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். பாருங்க, அதே நேரத்தில் நான் யோசிச்சேன், இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எலும்புகளுடைய பிரயோசனம் என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப அதுக்கு என்ன பிரயோசனம் அப்படின்னு சொல்லி, என்ன பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இன்டர்நெட்ல தான் தேடி பார்த்தேன், என்ன இந்த எலும்புகள்ல பிரயோசனமா இருக்குன்னு. ஆனா எங்களுக்கு சாதாரணமாக தெரியும், இந்த எலும்புகளினால எங்களுக்கு ஒரு எலும்பு ஒரு உருவ அமைப்பை எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றது எங்களுக்கு தெரியும். ஆனா வேற என்னென்ன நடக்குது, இந்த எலும்புகள்னால எங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இணையத்துல தேடி பார்த்தேன். இது வைத்தியத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா எல்லாம் நல்லா தெரியும். ஆனா எனக்கு தெரியாதபடினால நான் என்ன செய்தேன், அதை பார்த்தேனா. அப்ப எலும்புகள் எங்களுக்கு உருவ அமைப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய உடலில் இருக்கிற உள்ள அமைப்பையும் கட்டுப்படுத்தும் வேலைகளையும் எலும்புதான் செய்து. சரியா, எங்களுக்கு உருவ அமைப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உள்ள அமைப்பை கட்டுப்படுத்துகிற வேலைகளையும்
எலும்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுருந்துச்சு. அதே நேரத்துல இரத்த செல்களை, இரத்தத்துல எங்களுக்கு தெரியும் செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, சிவப்பு அணு வெள்ளை அணுன்னு சொல்லுவாங்க. சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் இருக்குதுன்னு சொல்லி, அந்த அவைகள் வந்து இந்த எலும்பின் மச்சையிலிருந்து தான் என்ன செய்கிறது, உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருந்துச்சு. சரியா? அதே நேரத்துல எங்களுடைய மூளை, இதயம் மற்றும் நுரையீரலுக்கும் இந்த எலும்புகள் என்ன செய்கிறதா, பாதுகாப்பு தருகிறது அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. சரியா? எங்களோட தலையில பாருங்க, தலையில எங்களுக்கு எலும்பு இருக்குது இல்லையா? இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோபம் வந்தோம்னா தலையில அடிக்கிறார்கள் இருக்கிறாங்க தானே. அப்ப அங்க இருந்து யோசிச்சு பாருங்க, எலும்பு இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி. சரியா? அப்ப எங்களுடைய எலும்பு மச்சையை உருவாக்குறது மாத்திரமல்ல, எங்களுடைய மூளை, எங்களுடைய இருதயம், நுரையீரலுக்கு பாதுகாப்பு தருகிறது. நுரையீரல் மற்றும் உடலில் பல பாகங்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்கிற பணியையும் இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். சரியா? அப்ப அந்த எலும்புகள் நினம் உள்ளதாக்குவார் என்று சொல்ற நேரத்துல எலும்புகளுக்கு இவ்வளவு வேலை நடக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற நேரத்துல அவனுக்கு 300 எலும்புகள் இருக்குதான். ஆனா காலம் செல்ல செல்ல அவன் சாகிற நேரம் 206 எலும்புகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க அந்த நெட்ல போட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல எங்களுக்கு காது இருக்குது இல்லையா, நாங்க காது கேட்கும் திறனுக்கு மூல காரணமாக இருப்பதும் எலும்புதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. காதில் உள்ள ஸ்டேப்ஸ் என்ற எலும்புதான் உடலிலேயே மிக சிறிய எலும்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து 2.5 மில்லி மீட்டர் அகலம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளவு சிறிய எலும்பு அந்த காதுல இருக்கிற எலும்பு. இப்படி பாருங்க, இப்படி நாங்க பாக்குற நேரத்துல எங்களோட சரீரத்துல இருக்கிற எலும்புகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்திருக்கிறாரு, வலிமையை கொடுத்திருக்கிறாரு, பலனை கொடுத்திருக்கிறாரு. எங்களுடைய சரீரத்தில் எலும்புகளை நினம் உள்ளதாக்கி இருக்கிறார் என்று சொல்லிக்கல, எங்களுடைய எலும்புகளை அவர் என்ன செய்திருக்கிறாரு, வலிமை உள்ளதாக்கி இருக்கிறார். அங்க இன்னொரு வசனத்துல சொல்ற நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லையா என்று ஒரு வசனம் இருக்குது வேதாகமத்துல. இப்படி நாங்க பாக்குற கர்த்தர் எங்களுடைய சரீரங்களை உருவாக்குற நேரத்திலேயே அவர் எவ்விதமாக எங்களை ஒரு சிறந்த படைப்பாக, சிறந்த சிருஷ்டியாக எங்களை சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றது ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. சரியா? இப்படி நாங்க தொடர்ந்து பாக்குற நேரத்துல நான் வந்து அடுத்த காரியமாக எங்களுடைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டு, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒருபோதும் வாடி போகாத, எப்போதும் நீர் பாய்ந்து செழித்திருக்கிற தோட்டத்தை போல நாங்க இருப்போமா அப்படின்னு சொன்னா, வளம் நிறைந்தவர்களாக, ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக. சில வழியில நாங்க இந்த இந்த காரியங்களை சொல்ற நேரத்துல எல்லாரும் அதிகமா யோசிப்பாங்க, எங்களுக்கு பெரிய வீடு இருக்குது, பேங்க்ல பெரிய பேலன்ஸ் இருக்கு வேணும். அதை பற்றி இல்ல, இங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி தான் இங்க நாங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்போம். இங்க வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்த்து சொல்லப்படுகிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல பசுமை நிறைந்தவர்களாக, செழிப்பு நிறைந்தவர்களாக நாங்க இருப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்க ஆரம்ப நாட்கள்ல நாங்க ஊழியத்துக்கு போயிற நாட்கள்ல எங்களுடைய திருச்சபையில எங்களுக்கு கொடுத்த பணம் வந்து 300 ரூபாய். அந்த 300 ரூபாயில நாங்க 100 ரூபாயை நாங்க வீட்டு வாடகைக்கு கொடுத்துடணும். அடுத்து வந்து நாங்க தசமபாகம் காணிக்கை எடுத்து வைக்கணும். அப்ப 3 பிள்ளைகளையும் நாங்க வளர்த்தும் எடுக்கணும். சரியா? ஆனா தேவன் எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தினார். நாங்க எங்களுக்கு எவ்வளவு காசு வந்தது, எவ்வளவு செலவழிச்சோம் அப்படின்னு சொல்ற
காரியங்களை பார்க்கிற நேரத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு பட்டியலை நாங்க போடக்கூடியதாக இருந்தது. சரியா? அப்ப தேவன் எங்களை செழிப்பாக வழி நடத்துறார். அப்ப சில பேர் சொன்னாங்க எங்களுக்கு, எல்லாரும் குடுத்து குடுத்து தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் குடுத்து குடுத்து தான் நீங்க நல்லா இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் வீட்டுக்குள்ள என்னென்ன தேவை இருக்குது. வீட்டுக்குள்ள பானையில அரிசி இருக்குதா? மா இருக்குதா? அதுகள் எல்லாம் இருக்குதா? உடுத்துறதுக்கு உடுப்பெல்லாம் என்ன போதுமான அளவு இருக்கிறாங்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா வெளியில பார்க்கிறவர்கள் என்ன சொன்னாங்க? எல்லாரும் குடுத்து குடுத்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கிடைத்த சேலரியும் ரூ. 300 தான். நான் ஏற்கனவே சொன்னேன் ரூ. 100 நாங்க வாடகை குடுத்துருவோம்னு சொல்லி. அப்ப கர்த்தர் எங்களை நித்தமும் வழி நடத்துகிறவராக, எங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல மாற்றுகிறவராக, பசுமையாக பசுமை உள்ளவர்களாக, வற்றாத நீரூற்றை கொண்டவர்களாக, ஆசீர்வாதமாக எங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அதுதான் எங்களுடைய தனிப்பட்ட சாட்சியாக இருக்குது. அப்ப அதே நேரத்துல எங்கள்ட்ட எங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்குது, இவ்வளவுதான் நாங்க வச்சிருக்கிறோம், இவ்வளவுதான் எங்களுடைய மாதத்துக்கான வருவாய் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நாங்க சொல்லி தெரியவும் இல்லை, மற்றவங்களுக்கு கேட்டு தெரியவும் இல்லை. ஆனா சில பேர் சிஸ்டர் எங்களுக்கு ஒரு ரூ. 50 தரீங்களா? சிஸ்டர் எங்களுக்கு ஒரு ரூ. 25 தாரீங்களா? எங்களுக்கு ஒரு ரூ. 30 தாரீங்களா அப்படின்னு கேட்டு வருவாங்க. அது 80ஆம் ஆண்டு காலத்துல. சரியா? அந்த நேரத்துல எல்லாம் இலங்கையில 1 கிலோ அரிசி ரூ. 35 தான். ரூ. 7.50 சாரி ரூ. 7.50 தான். இப்ப அந்த நேரங்கள்ல அப்படி கேட்பாங்க. ஆனா நாங்களும் இல்ல எங்கள்ட்ட இல்ல அப்படின்னு சொல்லாம அவங்க கேட்கறத நாங்க கொடுப்போம். திரும்ப அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல தான் எங்களுக்கு திரும்ப பணம் தருவாங்க. அப்ப பாருங்க தேவன் எப்படி எங்களை வழி நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற காரியம் மிகவும் ஆச்சரியமான காரியமாக இருக்குது. நாங்க வற்றாத நீரூற்றை போல இருப்போம் என்று சொல்ல வைக்கல, மற்றவங்களுக்கும் நாங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதோடு எங்களுடைய தேவைகளையும் குறைவின்றி தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்பதுதான் அதுல இருக்கிற பெரிதான ரகசியமாக இருக்குது. ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போல. பாருங்க சங்கீத புத்தகத்துல 1வது சங்கீதத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு பயந்து இதோட ரகசியம் என்னன்னு சொன்னா, நாங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல இருக்க வேணும்னு சொன்னாங்க. அதோடைய ரகசியம் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம்னு சொன்னா, அது நாங்க தேவனுடைய வேதத்துல நாங்க பிரியமாய் இருக்கிறது அப்படி என்றுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அவருடைய வேதத்துல தியானமாக இருக்கிறது, அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, அவைகள் தான் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அப்படி முக்கியம் அது அவைகளின்படி நாங்க நடக்கிற நேரத்துல அவர் சரியான படியங்களை வழி நடத்துவார் என்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்குது. எப்பொழுதும் நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பது அங்க மிகவும் முக்கியமானதாக இருக்குது. சரியா? அப்ப எங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் தேவனால் கொடுக்கப்படும் என்பதை நாங்க மறந்து போக கூடாது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டியாக, எங்களை திருப்திப்படுத்துகிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அவருக்கு பயந்தவர்களாக, அவரை நேசித்து அவருக்கு பின்பற்றுகிறவர்களாக நாங்க இருக்கும் போது மாத்திரம்தான் இந்த காரியம் எங்களுக்கு நடைபெறும். சரியா? நாங்கள் வற்றாத நீரூட்டு எங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்துக்கு, நாங்கள் செல்லுகிற திருச்சபைகளுக்கு நாங்க ஆசீர்வாதமாக
இருப்போம். நாங்க எந்த இடத்துல நாங்க வாழுகிறோமோ அந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். அப்ப தேவனுடைய ஆசீர்வாத நீரூற்று எங்களுக்கு தினந்தோறும் எங்களை தாங்குகிறதாக இருக்கும். சரியா? அப்ப ஒரு மழை வந்தா ஆறு, ஏரி, குளம் எல்லாம் எப்படி நிறைகிறதோ அது போல தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய குறைவை எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? நீக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நாங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிற நேரத்துல நாங்க எப்பொழுதும் ஆசீர்வாதமானவர்களாக நாங்க இருப்போம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. அப்ப நீரூற்று என்று சொல்லி நாங்க கவனிப்போம் என்று சொன்னா அந்த நீரூற்றுல தண்ணீர் இரவும் பகலும் எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கும். நீரூற்று ஒருபோதும் அங்க நான் தண்ணிய வெளியே விட மாட்டேன்னு சொல்லி நிற்காது இல்லையா? எந்த நேரமும் எப்பொழுதும் அந்த தண்ணீர் என்ன செய்யும்? சுரந்து கொண்டே இருக்கும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நீரூற்றை போல் இருப்போம் சொன்னா, வற்றாத நீரூற்றை போல் இருப்போம் சொன்னா எங்களுக்கு ஊடாக மற்றவர்கள் என்ன செய்வாங்க? எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்துல நாங்க கவனிச்சு பார்ப்போம் என்று சொன்னா இந்த நீரூற்றுல இருந்து வருகிற தண்ணீர் எப்பொழுதும் சுத்தமானதாகவும் ருசியானதாகவும் எங்களுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கும். தேவன் எங்களை எப்படி வச்சிருக்க போறாரு? நாங்க இருக்கிற எங்களுடைய வீட்டுல, எங்களுடைய திருச்சபையில, எங்களுடைய சமுதாயத்துல எப்படி வச்சிருக்க போறாரு? மற்றவர்களுக்கு நாங்க அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை மூலமாக தேவனை ருசி பார்க்க வழி நடத்துகிறவர்களாக அவர் என்ன செய்வார்? எங்களை வைத்திருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆரோக்கியமாக நீரூட்டு தண்ணி எவ்வளவு எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா அதே வண்ணமாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற நேரத்துல தேவனுடைய வார்த்தை எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற நேரத்துல அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதாக இருக்குது. அப்ப தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை குறித்துதான் இந்த வசனத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல 114வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனம், 114வது சங்கீதம் 8ஆம் வசனத்துல அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கட்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அங்க போடப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு தருகிற இந்த வாக்குத்தத்தத்தை நாங்க ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வறுமையின் நாட்களிலும் எங்களுடைய போராட்டத்தின் நாட்களிலும் நாங்க கர்த்தருக்குள் சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான நீரூற்றாக ஆண்டவர் எங்களை மாற்றி அமைக்க போகிறார் என்பதுதான் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த வசனங்களை இந்த வசனங்களை குறித்து நான் பார்க்கிற நேரத்துல தேவன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்களை நான் நினைத்து தேவனை சந்தோஷமாக துதிக்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு நித்தமும் எங்களை நடத்துகிறார், ஒரு பொழுதும் எங்களை கைவிடாமல் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்குது. அதே நேரத்துல மகா வறட்சியான காலங்களில எங்களை அவர் திருப்தியாக்குகிறார். எங்களை போஷித்து, எங்களை வழி நடத்தி, எங்களை உடுத்துவித்து அவர் எங்களை திருப்தியாக்குகிறார் என்று நாங்க பார்க்கிறோம். அவர் இயேசுசாமி மலை பிரசங்கம் செய்கிற நேரத்துல வானத்து பறவைகளை நீங்க கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அவைகளை போஷிக்கிறதை குறித்து தான் அந்த ஜனங்களுக்கு அவர் சொன்னாரு. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. இங்க உள்ள ஜனங்களுக்கு நல்லா தெரியும் காட்டு புஷ்பங்கள் எல்லாம் எப்படி கலர் கலரா பூத்து இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? அந்த வசனத்தை வைத்து அவர் என்ன சொன்னாரு? உங்களை நான் உடுத்துவிப்பேன் என்று சொல்லுகிற சத்தியத்தை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நாங்க பார்க்கிறோம்.
அப்ப எங்களுடைய வாழ்க்கையில அவர் நித்தமும் சிறப்பாக நடத்தி எங்களை என்ன செய்யறாரு, எங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க காணக்கூடியதா இருக்குது. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை வச்சு தேவன் உங்களை நடத்தி இருக்கிறாரு, தேவன் உங்களை திருப்தியாக்கி இருக்கிறாரு. அவைகளை நினைத்து நீங்க தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுடைய எலும்புகளை அவர் என்ன செய்யறாரு, முறிந்து விடாமலுக்கு நிலம் உள்ளதாக்கி பலம் உள்ளதாக்கி தேவன் வைத்திருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த இந்த உலகத்துக்கு எங்களுடைய நாங்க இருக்கிற இடத்துல தேவன் எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. செவலையில தண்ணீர் இல்லாட்டி பயிர் செய்கள் எல்லாம் ஒரு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வர நேரத்துல இந்த அன்பபுரிக்கு எங்களோட தங்கச்சி வீட்டுக்கு போனேன். அப்படி போற நேரத்துல அங்க இருந்த ஒரு ஒரு பெரிய தோட்டத்துல நிறைய அவர்கள் நிலக்கடலை போட்டிருந்தாங்க. வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. போட்டிருந்தாங்க. அப்ப அதை எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அழுறாங்க பக்கத்துல இருந்து. அப்ப நான் தங்கச்சிட்டு கேட்டு, இது என்ன அவங்க எல்லாம் இப்படி இத அறுவடை செய்யறாங்க தானே, என்னத்துக்கு இப்படி சத்தமா அழுறாங்க அப்படின்னு கேட்டு, தங்கச்சி சொன்னா, ஐயோ அது அறுவடை செய்யலக்கா, அது பயிர் தண்ணி உங்க காலத்துக்கு கிடைக்காதபடினால அந்த பயிரெல்லாம் அநியாயமா போயிடுச்சு, அதனால புடிங்கி வீசுறாங்க, அதனாலதான் அவங்க கவலையில அழுகுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் எங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, எங்களை ஆண்டவர் இருக்கிற இடத்துல இன்னும் செழிப்பாக்கி வச்சிருக்கிறாரு இல்லையா? அதுக்காக நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக நாங்க இருக்கிறோம். அப்ப அதை நாங்க மறந்து போக கூடாது. கத்த நித்தமும் எங்களை நடத்துறாரு, எங்களை நித்தமும் நாள்தோறும் எங்களை திருப்தியாக்குகிறாரு. நாள்தோறும் எங்களுக்கு எலும்புகளை பலசாலிகளாக இருக்கிறோம். பலசாலிகளாக ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான நீரூற்றா ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாங்க என்ன செய்யக்கூடாது, மறந்து போக கூடாது. இப்ப இந்த வசனங்களை அந்த நாள்ல உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.